இப்ப கடைசியா குடுத்த 2 தமிழ் முக்கிய நாளிதழ்கள் பேட்டியிலயுமே அவர் சொன்னது விஷயம் என்னன்னா, அதிமுகவை சார்ந்த ஒருவர் முதல்வரா இருப்பாரு அப்டின்றாரு. ஏன் எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லலன்ற ஒரு கேள்வி விவாதம் ஆயிற்று. அதேபோல என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும். அதில் பிஜேபி அங்கம் வகிக்கும் அப்டின்றாரு. பிஜேபி அங்கம் வகிக்கும்னா பிஜேபில வெற்றி பெறவங்க இல்ல மினிஸ்ட்ரில அவரு வந்து உட்காருவாங்களா? என்டிஏனுடைய கூட்டணி ஆட்சி இருக்கும்னு சொன்னார். ஆமா. பாரதிய ஜனதா அதுல அங்கம் வகிக்குங்கிற வெர்பாட்டிம்லாம் இல்ல அதுல. என்டிஏ கூட்டணி ஆட்சினா இப்ப அதிமுக எந்த கூட்டணியில இருக்கு? என்டிஏ கூட்டணியில தான் இருக்கு. ம். அந்த என்டிஏ கூட்டணிக்கு யாருடைய தலைமை? அதிமுக தான் தமிழகத்துல தலைமை. ம். அப்ப இன்னைக்கு அதிமுக ஆட்சி அமைச்சாலும் அது என்டிஏ கூட்டணியினுடைய ஆட்சின்னு தானே சொல்லுவாங்க. அந்த அர்த்தத்துல தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ம். அப்போ இந்த மாரி சில சிக்கல் நீங்க சொல்ற மாரி இதெல்லாம் அந்த மாரி ஒரு நெருக்கடிகள் சப்போஸ் பிற்காலத்துல வந்து ரொம்ப ஏற்பட்டுச்சுன்னா, அந்த நேரத்துல அதிமுகவும் பாரதிய ஜனதா கூட்டணிக்குமே ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, அந்த நேரத்துல இன்னைக்கு விஜய் சொல்லி வச்சு பார்க்கும்போது, பாரதிய ஜனதா தவிர்த்த அதிமுக கூட விஜய் போவாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இன்னைக்கு அவருடைய வார்த்தையில வந்து பொதிஞ்சிருக்கிறதா தான் நான் பார்க்கிறேன். பாரதிய ஜனதா அந்த கூட்டணியில இருக்கிற வரைக்கும் விஜய் போறதுக்கு அங்க வாய்ப்பு இல்ல. அது லாக் ஆயிடுச்சுல்ல சார். அவ்வளவுதான் அது ஃபிக்ஸ்ட் ஆயிடுச்சுல்ல. இன்னுமே இல்ல உங்களால சந்தேகத்துக்குரியதாவே பார்க்கப்படுதா என்ன? நீங்க சொல்ற மாரி 99.99% லாக்டு தான். ஆமா. நாளைக்கே அமித்ஷா வந்து தேர்தலுக்கு முன்னாடி இல்ல நாங்க ஆமா கூட்டணி ஆட்சி தான் நாங்க கேட்க போறோம். மந்திரி சபையில எங்களுக்கு இடம் வேணும்னு ஒரு வெளிப்படையா சொல்றாருன்னு வச்சுக்கங்க. அந்த நேரத்துல கசப்புகள் ஏற்படுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு.